முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வழிபட்ட பின்னரே எந்த காரியங்களையும் தொடங்குவது ஐதீகம். அதேபோல் பண்டிகைகளின் தொடக்கமாக கருதப்படுவது விநாயகர் சதுர்த்தியாகும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தில் ஆங்காங்கே வைத்து வழிபட தேவையான சிலைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் கொண்டாடப்படுவது விநாயகர் சதுர்த்தியாகும். விநாயகர் சதுர்த்தி என்றாலே வீதிகள் தோறும் பல்வேறு அளவுகளிலும் அண்மைக்கால ட்ரெண்டுக்கேற்பவும் விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து ஒரு வார காலம் பூஜைகள் செய்து பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தயாரிக்கப்பட்ட போதிலும் சென்னை புரசைவாக்கம் அருகில் உள்ள கொசப்பேட்டையில் தயாரிக்கப்படும் சிலைகள் தனிப்பாங்குடன் வடிவமைக்கப்படுகின்றன. கடலூர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு இங்கே வருது. அதுக்கு பிறகு கலர் பண்ணி ஒரு 3-4 மாதம் அங்கே கலர் பண்ணி ஒரு குடல் அடைச்சி இந்த 10 நாளில் அதுக்கு முன்னே 1 மாதம் முன்னே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த 10 நாளில் வந்து சைதாப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, மயிலாப்பூர், இந்தமாதிரி குறுக்குப்பேட்டை, அப்புறம் அதை எல்லா ஊருக்கும் லோக்கலில் அனுப்புகிறோம். வெளியூருன்றது 1 மாதம் முன்னே எடுத்துன்னு போவாங்க. பாம்பே எடுத்துன்னு போகிறாங்க, கல்கட்டா எடுத்துன்னு போகிறாங்க, டெல்லிக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அது 1 மாதம் முன்னே கொஞ்சம் டெலிவரி கொஞ்சம் கொடுத்துருவோம். இங்கே லோக்கல்னால ஒரு 10 நாள் டிஃப்ரென்ஸில் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. தரமான களிமண் வரவழைக்கப்பட்டு வெவ்வேறு வடிவங்களில் சிலைகளை செய்வதை இங்குள்ள தொழிலாளர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். விநாயகர் அச்சில் வார்க்கப்படும் சிலைகளின் ஈரப்பதத்தை போக்க உலர வைக்கப்பட்டு பின்னர் சூளையில் வைத்து சுடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வண்ணங்கள் பூசி மெருகேற்றும் பணிகள் நடைபெறுகின்றன. இங்கே வந்துட்டு விநாயகர் பண்ணுறதுக்கு ஒரு 5000 பீஸ் வருஷத்தில் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த பீஸ் வந்து ட்ரக்கில் கொட்டுவோம், மண் இல்லை மீன்படியில் கொட்டுவோம், இல்லை சில சமயத்தில் லாரியில் கொட்டுவோம். கிடச்சிதுன்னா அந்த மண்ணை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சு காலையில் மெரித்து அதுக்கப்புறம் அதை பதம்படுத்தி அதுக்கப்புறம் டை போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபினிஷிங் பண்ணி காய வச்சு சூளை வச்சு அதுக்கப்புறம் பெயிண்டிங் கொடுப்போம். வருஷத்தில் எப்படியும் 2 ரகம் 3 ரகம் புதுமையாக செய்வோம். இங்கே லோக்கலில் எல்லா இடத்துக்கும் அதை ஹோல்சேல் ரேட்டில் எல்லா இடத்துக்கும் நாங்கள் அதை சேல்ஸ் பண்ணுவோம். இங்கு தயாரிக்கப்படும் பல்லாயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தலைமுறையாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் குடும்பத்தினர் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, கிறிஸ்துமஸ் என பண்டிகைகளுக்கு ஏற்றவாறு தங்களது தயாரிப்பு பொருட்களையும் மாற்றியமைத்துக் கொள்வது கூடுதல் சிறப்பம்சமாகும். முதன்மை கடவுளாக வணங்கப்படுபவர் பிள்ளையார் ஆவார். பிள்ளையார் சதுர்த்தி அன்று அதிரசம், மோதகம், கொழுக்கட்டை என ஒரு சில விஷயங்கள் மிகவும் பிரசித்தியாக செய்வர். அந்த வகையில் மிகவும் முக்கியமான அம்சம் என்னவென்றால் பிள்ளையாரின் சிலையாகும். சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கும் கொசப்பேட்டையில் 100க்கும் மேற்பட்டோர் பிள்ளையார் சிலை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பரம்பரையாக சிலை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு 1000 கணக்கான சிலைகள் தயார் செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்வதற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாது டெல்லி, பாம்பே, கொல்கட்டா என இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த சிலைகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. வருடம் ஏதாவது ஒரு புதுமை இருக்கும். அந்த வகையில் இந்த வருடம் அரை அடி சிலை முதல் 15 அடி பிரம்மாண்டமான சிலை வரை இங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் ஆர்த்தி.